சக்தியின் கற்றலின் இது. இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனையை தூண்டினது என்னன்னு பார்த்தோம்னா, சங்க இலக்கியத்துல ஒரு நிகழ்வு. ஒரு புலவர் அரசனுடைய அந்த முரசு வைக்கப்படுகின்ற அரசவையில, அரண்மனையில முரசு வைக்கப்படுகின்ற முரசு கட்டில்ல படுத்துறங்கிடுறாரு. அவருக்கு கவரி வீசினாரு மன்னர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான். அந்த புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, படுமாட்டூர் மோசிகீரனார். பேர பாருங்களேன். முரசு கட்டில்ல படுத்து பெயர் வாங்கின நம்ம மோசிகீரனார் ஊரும் படுமாட்டூர். சரிங்களா? ஓகே. அடுத்து இன்னொரு பொருத்தம் இருக்குது இதில. அந்த முரசு கட்டில்ல இவரு ஏறி படுத்துக்கிட்டாரு. அதில ஆக்சுவலா என்ன இருக்கணும்? முரசு இருக்கணும். அந்த அரசனுடைய அறிவிப்புகள், வெள்ள அபாய எச்சரிக்கைகள், போர்க்கால அறிவிப்புகள் இதெல்லாம் சொல்லக்கூடிய பெரிய முரசு அங்கே இருக்கும். வெற்றி முழக்கத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய முரசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முரசு இருந்தால் கூட அந்த காலகட்டத்தில் அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அப்பொழுதைய செய்திகளை மட்டுமே சொல்லி முடிஞ்சிருக்கும் தானே. ஆனால் நம்ம புலவர் ஏறி படுத்ததில் ஒரு விஷயம் பாருங்களேன். அவர் காலம் கடந்து ஒலிக்கின்ற முரசாயிட்டார். இந்த மன்னனுடைய பெருமையும் பேசப்படுறது, தமிழனுடைய பெருமை பேசப்படுறது, இந்த புலவருடைய பெருமையும் மங்காமல் பெருகி இதோ இன்னைக்கு வரைக்கும் முரசறையப்படுகின்றது. இதையெல்லாம் உணர்ந்தானோ என்னமோ மன்னன், அதனால்தான் கவரி வீச ஆரம்பிச்சிட்டான். முரசு செய்யாத வேலையை இந்த தமிழ் முரசு செய்யும், இந்த தமிழ் முரசு புலவர் என்கின்ற தமிழ் முரசு செய்யும் என்று உணர்ந்த மன்னன் தான் கவரி வீச துவங்கி இருக்கின்றான். இதுதான் இன்றைய பகிர்வு. நன்றி.